அருமையானவர்களே, இந்த ஒரு ஹதீஸ் போதும் ஹஜ்ஜினுடைய நன்மையை தெரிவதற்கு. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த வாக்கியத்தை தரட்டும். ரொம்ப பேர் வசதி இருந்தும் ஹஜ் செய்யாமல் இருக்கிறாங்க, ஹஜ்ஜை தள்ளி போடுறாங்க. அது பெரிய குற்றம். ஹஜ் வசதி இருந்தும் செய்யாதவன் யூதனாக மரணிக்கட்டும் என்று பெருமானார் கண்டிச்சாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஹஜ் செய்ய வசதி இருந்து ஹஜ் செய்யாத முஸ்லிம்கள் யாராவது இருந்தா அவங்களுடைய பட்டியலை அனுப்புமாறு சொன்னாங்க. பிறகு சொன்னாங்க, இந்த ஹஜ் கடமையான பிறகு ஹஜ் செய்யாத முஸ்லிம்களுக்கெல்லாம் நான் வரி விதிக்க போறேன்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியில் யாருக்கு வரி விதிக்கப்படும்? இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழுகிற முஸ்லிம் அல்லாதவர்கள், அவங்களுக்கு தான் வரி. இந்த ஹஜ் செய்யாத ஆளுகளுக்கெல்லாம் வரி விதிக்க போறேன்னு சொன்னாங்க. இப்போ ஹஜ் கடமையான பிறகு சாக்கு போக்கு சொல்றது, காரணம் சொல்றது, வீடு கட்ட வேண்டி இருக்குது, மகளுக்கு கல்யாணம் இருக்குது, ஹஜ்ஜுடைய இப்போ காலம் ஹஜ்ஜுடைய நேரம், இந்த நேரத்தில் ஹஜ்ஜுக்கு போவதற்கான பணம் ஒரு ஆணிடமோ பெண்ணிடமோ இருந்தால் அவர்கள் மீது ஹஜ்ஜு கடமை ஆயிடுச்சு. நீ அடுத்து எத்தனை வருஷம் பிற்படுத்துறாரோ அவர் பாவியாக கருதப்படுவார். அருமையானவர்களே, இந்த மகத்தான ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய நன்மையினுடைய ஒவ்வொரு காரியத்தை பற்றியும் சொன்னாங்க. இன்னும் ஏராளமான ஹதீஸுகள் ஹஜ்ஜை குறித்து இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆணையின் பேரில் ஒரு வீட்டை எழுப்புனாங்க. அந்த ஆலயத்தை எழுப்பிய பிறகு அல்லாஹ் சொன்னா, அத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ், இப்ராஹிமே மக்களை எல்லாம் இந்த இல்லத்தை நாடி வருமாறு, ஹஜ்ஜுனா நாடி வருதல் என்று அர்த்தம், இந்த இல்லத்தை நாடி வருமாறு அழைப்பு கொடுங்கன்னு சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார் அழைக்கிறது? யாருமே இல்லையே. அழைப்பது உமது பொறுப்பு, அதை எத்தி வைப்பது என்னுடைய கடமை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜபல் அபி குபைஸின் மீது ஏறி நின்று கொண்டு, ஐயுஹன்னாஸ், மக்களே, இன்ன ரப்பக்கும் கத் பனா பைதன் ஃபஹுஜ்ஜு, உங்களுடைய இறைவன் ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறான், அந்த ஆலயத்தை நீங்கள் நாடி வருமாறு அழைக்கிறான், எனவே ஃபஹுஜ்ஜு 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 3 தடவை சொன்னாங்க, அந்த இல்லத்தை ஹஜ் செய்யுங்கள், அந்த இல்லத்தை ஹஜ் செய்யுங்கள் என்று. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த குரலை பிரபஞ்சத்தில் உள்ள எந்த படைப்பும் கேட்காமல் இருக்கவில்லை. எல்லா படைப்பும், மனிதர்கள், ஜின்னுகள், உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளும், அது மாத்திரமல்ல பிறக்கவிருக்கிற கியாம நாள் வரை பிறக்கவிருக்கிற அத்தனை உயிர்களுடைய காதுகளுக்கும் அந்த சத்தம் கேட்டது. எல்லாருமே லப்பைக்கு சொன்னாங்க. லப்பைக்கு சொல்லாம யாருமே இல்லை, எல்லாமே லப்பைக்கு சொன்னாங்க. இதுதான் சரியான கருத்து. உலகத்தில் வந்த பிறகு சில பேருக்கு சில காரணங்களால லப்பைக் சொல்லியும் ஹஜ்ஜினுடைய வாய்ப்பு இல்லாம போயிடலாம். ஆனா எல்லாருமே சொன்னாங்க, நாங்கள் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னாங்க. அந்த அடிப்படையில தான் உலகத்தில் மகத்தான ஒரு வணக்கம் அது. வேறு எந்த வணக்கத்திற்கும் அல்லாஹ்தாலா இப்படி அழைக்கல. இந்த வணக்கத்துக்கு தான் எல்லாத்தையும் கூப்பிடுங்கன்னு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னான். தன்னுடைய இல்லத்தை நோக்கி வருமாறு அழைப்பு கொடுக்குமாறு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு உத்தரவிட்டான். அந்த வகையில எல்லா நபிமார்களும் ஹஜ் செஞ்சாங்க. மாமின் நபியின் இல்லா வகத் ஹஜ்ஜ, எல்லா நபிமார்களுமே ஹஜ் செஞ்சாங்க. ஹஜ் செய்யாத நபிமார்கள் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜுக்காக புறப்படுகிற நேரத்தில் அவங்க ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு புறப்படுறாங்க. துல்காதா 24 ஜும்மா அன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில ஜும்மா தொழுகிறாங்க. ஜும்மா தொழுது விட்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறாங்க, நான் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்கிறேன், நாளை நம்முடைய கூட்டம் புறப்படவிருக்கிறது. இந்த அறிவிப்பு மக்களிடையே போய் சேருது, பக்கத்தில் உள்ள கிராமங்கள் எல்லாருக்கும் போய் சேருது. பெருமானாரோடு ஹஜ் செய்கிற பாக்கியம் எவ்வளோ பெரிய பாக்கியம்! அந்த கூட்டத்தில் இருந்தவர்களை விட உலகத்தில் பாக்கியம் மிக்க கூட்டம் யாருமே இல்லை. எல்லாரும் ஹஜ்ஜுக்கு தயாராகிறாங்க. பெருமானார் ஹஜ்ஜுக்கு போறாங்க, நபிஸல்லா ஹஜ்ஜுக்கு போறாங்கன்னு சொல்லி அடுத்த நாள் சனிக்கிழமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில துஹர் தொழுது விட்டு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அசர்ல பக்கத்தில் இருக்கிற துல்ஹுலைஃபாங்கிற அந்த மீகாத், மதீனா வாசிகளுக்கான மீகாத், அங்க வந்து சேர்றாங்க. அடுத்த நாள் காலை வரைக்கும் அங்கதான் தங்கி இருக்கிறாங்க. அங்கிருந்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புறப்பட்டாங்க. இந்த வணக்கம் என்பது உணர்வுபூர்வமான வணக்கம். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய எல்லாருமே இந்த விஷயங்களை கண்டிப்பாக கேட்கணும். ஒரு சடங்கு மற்ற பயணமாக இதை எடுத்துக்கொள்ளாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தை உணர்வுபூர்வமான பயணமாக தான் ஆக்குனாங்க. மக்கா வரைக்கும் அவங்க போய் சேருகிற வரைக்கும் ஏராளமான நிகழ்வுகள் நடந்திருக்குது. ஒரு இடத்துல கேட்பாங்க, இது எந்த இடம்னு கேட்பாங்க, சொல்லப்படும் வாதில் அஸ்ரக்னு சொல்லி, வாதில் அஸ்ரக் இதுன்னு சொல்லி.
அப்படியா, இந்த இடம் எந்த இடம் தெரியுமா? இங்கிருந்து தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொல்லி மக்கா வந்தாங்க. இப்போதும் எனக்கு மூசாவை பார்ப்பது போன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லா நபிமார்களையும் பெருமானார் பார்த்துருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அங்க அடையாளத்தை அந்த இடத்துல சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க, இது எதுக்காண்டி சொல்றாங்க? இங்கிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொன்னாங்கிறத ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்காக தல்பியா சொல்கிற போது அவருக்கு இந்த நல்லோர்களுடைய ஹஜ்ஜு ஞாபகத்துக்கு வரணும், இந்த நல்லோர்களுடைய தல்பியா ஞாபகத்துக்கு வரணும். இன்னொரு இடம் வந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, இது எந்த இடம்னு கேட்டாங்க. வாதில் ஹர்ஷான்னு சொன்னாங்க. வாதில் ஹர்ஷாவா, இது எந்த இடம் தெரியுமா? இங்கிருந்து தான் யூனுஸ் இப்னு மத்தா, பெருமானார் சொன்னாங்க, யூனுஸ் இப்னு மத்தாங்கிற நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொன்ன இடம் இது. அவர் இங்கிருந்து தான் தல்பியா சொன்னார். அவருடைய தல்பியா எப்படி இருந்தது? லப்பைக் அன அப்துக லப்பைக் ஃபர்ராஜல் கர்பி லப்பைக். அவர் சொன்னார், ஃபர்ராஜுல் கர்பனா துன்பங்களை நீக்கக்கூடிய ரப்பே உனக்காக வந்துட்டேன்னு சொல்லி. அவர் பெரிய துன்பம், மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்தார். அதனால அவருடைய தல்வியால ஃபர்ராஜுல் கர்பி, துன்பத்தை நீக்கக்கூடிய ரப்பே உன் அழைப்பை ஏற்றுவிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. எதற்காக இதெல்லாம் பெருமானார் சொல்றாங்க? ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டுகிற ஒவ்வொருவரும் இந்த நபிமார்களுடைய தல்பியா, இந்த நபிமார்களுடைய உணர்வு இதெல்லாம் அவருக்குள் வரணும். அவருடைய கவலை எல்லாம் அந்த நபிமார்கள் நல்லோர்களுடைய ஹஜ் உம்ராவை போல தன்னுடைய ஹஜ் உம்ரா அமையணும்.